வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு 4 விதமான அப்டேட்ஸ் பார்க்க போறோம். முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதிய வந்து ஒன்றிய அரசு ரூ. 2,999 கோடி விடுவிச்சிருக்காங்க. இது 100 நாள் வேலை திட்ட பணியாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும். இன்னைக்கு விடுவிச்சிருக்காங்க. இது முதல் அப்டேட். 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது 2வது அப்டேட். மத்திய அரசு அதுக்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. 3வது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து த பேர் வந்து தமிழ்ல வந்து குழந்தைங்களுக்கு தேடுவீங்கலாம். அதுக்கான இணையதளம் பிரத்யேக இணையதளம் வந்து தமிழ்நாடு அரசு சார்புல ஏற்படுத்தப்படும்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து நேத்து சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு அப்டேட். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்ல வந்து பணம் 5 முறைக்கு மேல எடுக்கிறது, அப்புறம் 3 முறைக்கு மேல எடுக்கிறது. அதாவது மெட்ரோபாலிட்டியன் சிட்டில 3 முறைக்கு மேல எடுத்தாலே வந்துட்டு அ பணம் பிடிப்பாங்க. அதே வந்து மத்த இடத்துலலாம் 5 முறைக்கு மேல பணம் எடுத்தா வந்துட்டு ரூ. 23 பிடிக்கிறது வந்து இன்னிலிருந்து நடைமுறைக்கு வருது. இந்த ஒரு 4 விதமான அப்டேட்ஸ்க்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.